ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அன்றாடும் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய 1-2 டிப்ஸ் தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கரணாதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் ஏற்கனவே என்னுடைய கரணத்தை நான் எப்படி இயக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த மாதிரி சூழல் இருக்குது அப்படிங்கிறத நான் ஆய்வுக்கு உட்படுத்தி தான் உங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்களை தெளிவாக சொல்கிறேன். நிறைய கசகசெல்லாம் பேசல, சும்மா ஒரு 2-3 டிப்ஸ் சொல்கிறேன். இதை நீங்கள் தினசரி வாழ்க்கையில் அன்றாடம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதில் உங்களுடைய கரணநாதன் உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு 6-8 சம்பந்தப்பட்டு இருந்தால், நான் சொல்கிற அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அப்படிங்களா, ஒரு இலையை கையில் கொண்டு போங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, உங்கள் கரணநாதன் 6-8 சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த கொண்டு போகிற பொருளை சேதாரம் பண்ணி நீங்கள் கூட கொண்டு போங்க. கரணநாதர் 1, 5, 9, 1, 4, 7, 10 சிறப்பாக அழகாக சிறப்பாக உட்காந்துருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் அந்த பொருளை சேதாரம் இல்லாமல் உங்கள் கூட வச்சுக்கிங்க, அவ்வளோதான். சரி, 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டு கரணநாதன் இருக்கிறாரா, என்ன செய்யலாம் அப்படின்னாச்சுன்னா, அந்த பொருளை சேதாரம் பண்ணி அந்த பொருளை நீங்கள் விரயம் பண்ணி ஒரு பொருளை விரயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பொருளை கையில் கொண்டு போங்க, அவ்வளோதான். சரிங்களா? இதை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம், நீங்கள் எடுக்கிற காரியம் சித்தியாகிறது, நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் நகர்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கைகூடி வருவது, இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கண்கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக நீங்கள் உணரலாம். முதல்ல 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நான் தெளிவாக சொல்ல வர என்னென்னு கேட்டிங்கன்னா, பரிகாரம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது தான் அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கணும். தவிர 2 நாள் 3 நாள் செஞ்சுட்டு அந்த பரிகாரம் நமக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். எப்போவுமே ஒரு விதையை போடுறோம் அப்படின்னா விதை முளைக்கிறதுக்கே 1 வாரம் ஆகும். சரிங்களா? ஒரு மரம் நடுறோம்னா அந்த மரம் காய் மரம் வளர்ந்து பூத்து காயாக மாறுவதற்கு அது ஒரு குறிப்பிட்ட நாள் பிடிக்கும். அதுபோல் உங்களுக்கு யோக தசை, அருமையான யோக தசை தசாபுத்தி ஓடுது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எடுத்த உடனே அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிரும். சில பேருக்கு 6-8 சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும். என்ன ஆகுன்னா, செய்கிற விஷயம் படிப்படியாக தான் முன்னேற்றம் வருமே தவிர ஒரே நாளில் எல்லாம் சாதிக்க முடியுமா அப்படின்னாச்சுன்னா, ஒரே நாளில் சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு எங்கேயுமே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அணையில் இருந்து நீங்கள் தண்ணியை திறந்து விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, அது கடமடைக்கு வாய்க்கால் வழியாக சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 நாள் ஆகும். 1 நாள் சுத்தமாக ஆகும். அதே மாதிரி அடைச்சதுக்கப்புறம் தண்ணி சுத்தமாக அந்த வாய்க்கால்லேருந்து வடிஞ்சு சுத்தமாக வாய்க்கால் தண்ணி இல்லாமல் போகிறதுக்கும் 1 நாள் ஆகும். அப்போது ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, அது நம்மளை சேர்றதுக்கு ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த பரிகாரம் அது இயற்கை பஞ்சபூதம் இது எல்லாமே கணக்கில் எடுத்து நம்ம ஒரு பரிகாரம் கொடுக்குறோம். அந்த பரிகாரம் அந்த இயற்கையோட இயற்கையாக ஒன்றி போகிற நேரம் வரும் வரை உங்களுடைய பரிகாரத்தை தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக உங்கள் பரிகாரம் ஒரு நாளும் வீண் போகாது, சரியாகவே வரும். ஏன்னா நான் அனுபவத்தில் எடுத்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு பரிகாரமாக கொடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? சரி, 11 கரணம், அதாவது பவக்கரணம், பாலவக்கரணம், கவலவக்கரணம், தைத்துளை கரணம், கரசை கரணம், மணிசை கரணம், பத்திரை கரணம், சகுனி கரணம், சதுர்பாதம் கரணம், நாகவம் கரணம், கிம்ஸ்துக்க கரணம். இந்த 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் தினமும் செஞ்சு பாருங்க போதும். சரிங்களா? சரி, முதல்ல பவக்கரணம். பவக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு காலையிலே தூங்கி எழுந்தவுடன், சரிங்களா, உங்களுடைய முருகப்பெருமானோட ஒரு கவசம் என்று சொல்லக்கூடிய கந்தசஷ்டி கவசம் கேட்டுக்கிட்டே இருங்க. இது 1. அடுத்து நீங்கள் வெளியே எங்கேயாவது போகும்போது வருமே அப்படின்னாச்சுன்னா, உங்கள் கூடவே நெத்தியில் ஒரு சிகப்பு கலர் குங்குமம் போட்டு மறக்காமல் வச்சுருங்க. கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிகப்பு கலரில் ரோஜா பூ அல்லது சிகப்பு கலர் பூ, ஏதோ ஒரு பூ உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு கரணநாதன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பார். இதில் என்னன்னு சொல்கிறேன், 6-8 சம்மந்தப்பட்டாச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த பூவை ரேஸாக ஒரு டேமேஜ் பண்ணி நீங்கள் கூட வச்சுக்கலாம். சரி, அதே 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா அந்த பூவை ஒரு பூவை பறித்து வெளியே வேண்டான்னு போட்டுட்டு இன்னொரு பூவை பறித்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கரணத்தில் பிறந்த அன்பர்களும் ஒவ்வொரு பொருட்களை நான் இப்போ மேற்படி சொன்ன எந்த அமைப்பில் சொன்னனோ இதே போல் நீங்கள் இப்போ நீங்கள் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாலவ கரணம். இந்த பாலவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் தினமும் காலையிலே துர்க்கை அம்மன் காயத்ரி மந்திரம் அல்லது பத்திரகாளியம்மன் காயத்ரி மந்திரம், காளியம்மன் காயத்ரி மந்திரம், இந்த மாதிரி மந்திரங்கள் நீங்கள் காலையிலே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க உங்களுக்கு கரணநாதன் சிறப்பாக செயல்படுவார். அதே சமயத்தில் கையில் எந்த பொருளை நீங்கள் கொண்டு போகலான்னு கேட்டீங்க அப்படின்னா, வெளிநாட்டு செடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, குரோட்டன் செடி, இயற்கையாக உருவாகிற செடி அல்லாமல் செயற்கை பண்ணி உருவாக்குறாங்கல்ல, இந்த செடி எல்லாமே உங்களுக்கு கரணநாதனாக செயல்படும்.
அப்போ அதிலிருந்து ஒரு இலையை நீங்கள் பிடுங்கி உங்கள் கூடவே வச்சுக்கலாம் யோகமாக இருக்கும் பட்சத்தில். சரி, 6 8 சம்மந்தப்பட்டிருக்கு, ரேஸாக கிழிச்சு உடச்சி டேமேஜ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம். சரி, அதே வந்து 12 மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா ஒரு இலையை பிடுங்கி அப்படி வெளியே போட்டு இன்னொரு இலையை பிடுங்கி மடித்து அவங்க கூட வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து கௌளவம் கரணம். இந்த கௌளவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தினமும் வந்து காலையிலே வந்து நீங்கள் வந்து சிவன் சம்பந்தப்பட்ட, அதாவது கால பைரவர் சம்பந்தப்பட்ட பைரவ மந்திரங்கள் வந்து நீங்கள் தினசரி காலையில் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம். தினமும் வந்து உங்கள் வாயாலே 2 மந்திரம் சொல்லுங்கள், அதுவே சிறப்பு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொருள் என்ன பொருள் கையில் வச்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் வேண்டாம், புளிய மரத்து இலை இருக்குது பார்த்தீங்களா, புளிய மரத்து இலை இருந்ததுன்னா அதில் 2 எண்ணம் பிடிங்கியும் கையில் வச்சுக்கலாம். அல்லது சனியின் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து வேப்ப மரத்தை குறிக்கிற நட்சத்திரம், வேப்ப மர இலையை வந்து 2 இலையை பிடுங்கி உங்கள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரி, 6 8 சம்மந்தப்பட்டிருக்கு, அந்த இலையை டேமேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, 12 மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்கு, அந்த இலையை அப்படியே ஒரு 2 இலையை பிடுங்கி தூர போட்டுட்டு அப்புறம் ஒரு இலையை பிடுங்கி அதை அப்படி மடிச்சு உங்கள் பாக்கெட்லேயே ரெகுலராக வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இந்த கரணாதன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம். தைத்துளை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து கரணாதன வரனால வந்து தினமும் காலையில் வந்து மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட காயத்ரி மந்திரம் கேட்டுக்கிட்டே இருங்க, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே சமயத்தில் வந்து நீங்கள் கூடவே வச்சுக்கிற பொருள் என்ன பொருள் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ. தினமும் போகும்போது ஒரு மல்லிகைப்பூ எடுத்து உங்கள் காதில் வைக்கிறது, உங்கள் மல்லிகைப்பூ எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரணாதனை வந்து இயக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, இதே சுக்கிர பகவான் வந்து 6 8 சம்மந்தப்பட்டார், அந்த மல்லிகைப்பூ வந்து இதெல்லாம் இருக்குல்ல 2 இதெல்லாம் ஏசாவுக்கு டேமேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். சரி, இதே சுக்கிர பகவான் 12ஆம் இடம் மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்கா, கரணாதன் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னாச்சுன்னா அந்த பூவை வந்து 2 பூ பறித்து ஒரு பூவை வெளியே போட்டுட்டு ஒரு பூவை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இதை ரெகுலராக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க. சரிங்களா? அதே சமயத்தில் வந்து இதில் உங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் செய்யலாம், நீங்கள் ஒரு ஏலக்காய் எடுத்து 6 8 சம்மந்தப்பட்டு அப்படின்னா அந்த ஏலக்காய் எடுத்து 2 கல்லை வச்சு 2 குத்து குத்தி அதை டேமேஜ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அதே 12 சம்மந்தப்பட்டு அப்படின்னாச்சுன்னா ஒரு ஏலக்காய் உடச்சி 2 3 பிச்சு வெளியே போட்டுட்டு ஒரே ஒரு ஏலக்காயை வந்து நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இது சிறப்பு. சரி, சுக்கிர பகவான் சிறப்பாக இருக்கிறாரு, யோகமாக இருக்கிறாரு, என்ன பண்ணலாம்? வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாங்க, ஒரு ஏலக்காய் தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, அல்லது மல்லிகைப்பூ எடுத்து வச்சுக்கோங்க, சிறப்பாக இருக்கும். கரணாதன் வந்து சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார். அடுத்து வந்து கரசை கரணம். கரசை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அப்போ சந்திர பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற உணவு, வெள்ளை நிற பூக்கள். அப்போ வெள்ளை நிற பூக்களை வந்து எந்த பூவெல்லாம் எடுத்துக்கலாம். சந்திர பகவானுக்கு உண்டான பூ வந்து வெள்ளை நிற பூக்கள் எடுத்துக்கலாம். கலர் வந்து சந்திரன் வெள்ளை தானே, வெள்ளை நிற பூக்களை வந்து நீங்கள் உங்கள் கூடவே வச்சுக்கலாம். சரி, எப்படி வச்சுக்கலாம்? வெள்ளை நிற பூவில் வந்து 6 8 சம்மந்தப்பட்டு சந்திர பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த பூவை வந்து நீங்கள் வந்து ரேஸாக டேமேஜ் பண்ணி வச்சுக்கலாம். 12 சம்மந்தப்பட்டதா அந்த பூவை ஒரு பூவை பிடிங்கி வெளியே போட்டு ஒரு பூ முழுசாக வச்சுக்கலாம் பாக்கெட்டில், சிறப்பு. அதே சமயத்தில் வந்து தினமும் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நீங்கள் கேட்க வேண்டிய மந்திரங்கள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா அம்மன் சம்பந்தப்பட்டது, அதாவது காளியம்மன் இல்லை, சமயபுரத்து மாரியம்மன், திருவேற்காடு கருமாரியம்மன் சொல்கிறோம்ல, குலசை முத்தாரம்மன், இந்த மாதிரி அம்மன் சம்பந்தப்பட்ட ஒரு மந்திரங்கள் வந்து நீங்கள் தினமும் சொல்வது உச்சாரணம் பண்ணுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் கரணாதன் வந்து சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிசை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து கரணாதன வரனால வந்து சூரியன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலையிலே வந்து நீங்கள் தூங்கி எழுந்தவனே சூரிய நமஸ்காரம் செய்வது, காலையிலே வந்து சூரிய காயத்ரி மந்திரம் நீங்கள் வந்து தினமும் வந்து ஓம் சூரிய நாராயணாய நமக இப்படி ஒரு 3 தடவை சொன்னாலே போதும், ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருங்க, சிறப்பாக இருக்கும். அதே சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வந்து 6 8 சம்மந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கையில் கொண்டு போகிற பூ என்பதுன்னா வெள்ளை இருக்கிற பூ இருக்குல்ல, அந்த பூ வந்து உங்கள் கூடவே வச்சிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வெள்ளருக்கு பூவிலே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து 6 8 சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னாச்சுன்னா அந்த பூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூவை வந்து லேசாக டேமேஜ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். சரி, 12 சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னாச்சுன்னா 2 பூ பிடிங்களா, ஒரு பூ வெளியே போட்டு ஒரு பூ எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. சரி, இந்த மந்திரங்கள் சொல்லும்போது வந்து கிரகங்கள் 6 8 தான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும்ல. ஒரு தடவை ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள், டக்குனு ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மந்திரத்தை திருப்பி போடுங்க. சரிங்களா? ஒரே மந்திரத்தை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி போடுங்க, அவ்வளோதான். யோகமாக இருந்தால் அப்படியே முழுசாக ஓட விட்டுருங்க. யோகம் இல்லாமல் இருந்தால் சரிங்களா நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணி போடுங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் வேண்டாம். சரிங்களா? சரி, இதே இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா யூடியூப்பில் போடும்போது பாருங்கள், உங்கள் கரணாதன் வந்து 6 8 சம்மந்தப்பட்டிருந்தாச்சுன்னா நீங்கள் சூரிய காயத்ரி மந்திரம் கேட்டுகிட்டே இருங்க.
அதை பேசிகிட்டு இருக்க அந்த 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 மந்திரம் ஓடிட்டு இருக்கும்போது விளம்பரம் வந்து அந்த 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 மந்திரம் கட் ஆகும். அடிக்கடி அந்த விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும், கட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து 6 8 சம்மந்தப்பட்டவங்களுக்கு. யோகமாக இருக்கிறவங்க போட்டு பாருங்கள், விளம்பரம் பெரும்பாலும் விளம்பரமே வராது. அந்த மந்திரம் முடிகிற வரை ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. கரெக்டாக செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பத்திரை கரணம். பத்திரை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். கேது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க, கேது அப்படின்னா விநாயகர், ஆஞ்சநேயர், பிருத்திங்கரா தேவி, நரசிம்மர், இது போன்ற மந்திரங்களை வந்து தினமும் காலையில் வந்து நீங்கள் மந்திரங்கள் டெய்லி ஒரு 4 மந்திரம் சொன்னாலே போதுங்க. ரொம்ப கசகசெல்லாம் பேச வேண்டாம். 4 மந்திரம் சொல்கிறது, அல்லது யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி ஒரு மந்திரத்தை போட்டு விட்டீங்க அப்படின்னாலே சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அந்த என்ன பொருள் கையில் கொண்டு போகலான்னா, ஆல மரத்தில் உள்ள இலை அல்லது அவரை செடி இருக்குது பார்த்தீங்களா, அவரை செடி. இந்த அவரை செடியில் இருந்து நீங்கள் ஏதோ ஒரு இலையை பிடுங்கி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா அவரை செடி வந்து கேது பகவான் சம்மந்தப்பட்டது. சரி, அதே அவரை செடி, அவரை பூ இதெல்லாம் நீங்கள் கூட கொண்டு போகலாம். இதே கேது பகவான் வந்து 6 8 சம்மந்தப்பட்டிருந்தால் என்ன பண்ணுறது, ஒரு 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 ஆலமரத்து இலையை பிடுங்குறோம், 2 லேசாக கிழிக்கிறோம், டேமேஜ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அல்லது அவரை இலை இருக்குல்ல, அந்த அவரை இலையை வந்து பிடுங்கி எடுத்துட்டு அதுலேருந்து டேமேஜ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். விரயஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னாச்சுன்னா 2 இலைக்கு 4 இலையை பிடுங்க, 4 இலையை தூர போட்டு ஒரு இலையை பாக்கெட்டில் வச்சுங்க. அதுதான் சிறப்பு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், அடுத்து வந்து சகுனிக்கரணம். சகுனிக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா கம்பெனி பார்த்தீங்கன்னா, சனி பகவானே உங்களுக்கு வந்து கர்ணான வரனால வந்து நீங்கள் வந்து கால பைரவர் மந்திரம் சம்பந்தப்பட்ட மந்திரத்தை வந்து நீங்கள் அதிகாலையிலே நீங்கள் கேட்பது மிக மிக சிறப்பு, யோகமாக இருக்கும். நீங்களே வந்து அந்த மந்திரங்களை வந்து ஒரு 4 மந்திரத்தை நீங்கள் ஒரு மந்திரம் ரெடி பண்ணி வச்சு தினமும் ஒரு 5 நேரம் சொல்லிட்டு வந்துகிட்டே இருங்க. டெய்லி சொல்ல என்னாகும்னா, ஒரு நாள் நீங்கள் 5 தடவை சொல்லிங்கன்னா மாதம் 150 தடவை ஆச்சு, வருஷத்துக்கு 1500. கணக்கு பண்ணி பாருங்கள். அப்படியே உங்களுடைய அந்த மந்திரங்கள் வந்து வலிமையாகி கொண்டே இருக்குமே தவிர வலிமை குறையவே குறையாது. மந்திரங்களுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. அடுத்து வந்து சனி பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்து இலை அல்லது புளிய மரத்து இலை. இந்த 2 இலையில ஏதோ ஒரு இலையை வந்து நீங்கள் கூடவே வச்சுக்கலாம் யோகமாக இருக்கும்போது. யோகம் இல்லாமல் 6 8 சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா 6 8 சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இலையை வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். சரி, 12 மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இலையை வந்து கொஞ்சம் விரயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இலையை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. சிறப்பாக இருக்கும், கூடவே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதுர்பாதம் கரணம். இந்த கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அப்போ குரு பகவான் காலையிலே தூங்கி எழுந்தவுடனே குரு பகவான் சம்பந்தப்பட்ட காயத்ரி மந்திரம் கேட்பது மிக மிக சிறப்பு. ரெகுலராக செஞ்சுட்டே இருங்க. நீங்களே வந்து குரு பகவான் சம்பந்தப்பட்ட மந்திரங்களை நீங்களே உச்சாரணம் செஞ்சுட்டே இருக்கலாம். இது உங்களுக்கு யோகம். அதே சமயத்தில் குரு பகவான் அப்படிங்கிறது அரச மரத்து இலை. அரச மரத்து இலையை வந்து உங்கள் கூடவே நீங்கள் வந்து ஒரு இலையை மடித்து உங்கள் பாக்கெட்டில் வைக்கிறது, செல்ஃபோனில் பின்னால் வச்சுக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதே குரு பகவான் வந்து 6 8 சம்மந்தப்பட்டிருக்கிறார், என்ன பண்ணலாம், அரச மரத்து இலையில வந்து ஒரு இலையை பறித்து அதை டேமேஜ் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அதே குரு பகவான் வந்து 12ஆம் இடம் மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்காரு, என்ன செய்யறது, அந்த குரு பகவான் அந்த வச்சிருக்கிற அந்த குரு பகவான் சொல்லக்கூடிய அந்த அரச மரத்து இலையை வந்து 4 இலைக்கு 5 இலை பிடிங்கி 2 இலையை தூர போட்டுட்டு ஒரு இலையை தூக்கி மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டு வந்துகிட்டே இருங்க, மிக சிறப்பு. அதே சமயத்தில் வந்து குரு அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் மஞ்சள். அப்போது எப்போவுமே நெத்தியில் வந்து சந்தனம் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சந்தனம் அல்லது மஞ்சள் இதெல்லாம் வந்து உங்கள் நெத்தியில் வச்சுக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகவம் கரணம். நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து கரணதனாக வர்றதுனால வந்து இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டு பொருள். சரிங்களா? சரி, மந்திரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல மந்திரம் சொல்லிடுவோம். மந்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துர்க்கியம்மன் மந்திரம், காயத்ரி மந்திரம் நீங்கள் கேட்கலாம். அதே பத்திரகாளியம்மன், காளியம்மன் மந்திரங்கள் சம்பந்தப்பட்டதை தினமும் நீங்கள் காலையில் கேட்டுகிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் வந்து ராகு பகவான் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு பொருள். வெளிநாட்டு பொருளை வந்து ஏதோ ஒரு பொருளை கூடவே வச்சுக்கலாம். சரி, வெளிநாட்டு பொருளை இலையை பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸ் இலை. இது வந்து செயற்கையாக உருவாகி இருக்கிற தாவரங்கள் இலை எல்லாமே வந்து ராகு பகவான் தாங்க. செயற்கை, இயற்கை அல்லாமல் செயற்கையாக உருவாக்குறது எல்லாமே ராகு தான். அப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த குரோட்டன்ஸ் இலை ராகு சம்மந்தப்பட்டது அல்லது புடலங்காய் இருக்குது பார்த்தீங்களா, புடலங்காய் இருக்குல்ல, புடலங்காய் செடியிலேருந்து ஒரு இலையை பிடுங்கி அதை வந்து ராகு யோகமாக இருந்தாலும் நீங்கள் கூடவே கொண்டு போகலாம். அதே ராகு 6 8 சம்மந்தப்பட்டார் அப்படின்னாச்சுன்னா அந்த புடலங்காய் இலையை வந்து ரேஸாக ஒரு கிழிச்சு நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அதே ராகு வந்து 12ஆம் சம்மந்தப்பட்டாச்சுன்னா அந்த இலையை ஒரு 4 இலையை பிடுங்கி போட்டு ஒரு இலையை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. புடலங்காய் சம்மந்தப்பட்ட மரமும் நீங்கள் வச்சுக்கலாம். புடலங்காய் சம்மந்தப்பட்டது ராகு பகவானே. அதே சமயத்தில் குரோட்டன்ஸ் இலை, இது வந்து பெரிய பெரிய வீடுகளில் குரோட்டன்ஸ் இலை கிடைக்கும். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா குரோட்டன்ஸ் இலை வாய்ப்பு கிடையாது. அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய் செடியை வச்சுருப்பாங்க, அதுலேருந்து நீங்கள் இலையை படித்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம், சிறப்பாக இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிம்ஸ் துக்கணம் கரணம். இந்த கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அப்போ காலையிலே நீங்கள் வந்து தன்வந்திரி காயத்ரி மந்திரம் கேட்பது மிக மிக சிறப்பு. சரி, அதே சமயத்தில் வந்து பெருமாளின் அவதாரம் என்று சொல்லக்கூடிய, சரிங்களா, பெருமாளின் அம்சம் என்று சொல்லக்கூடிய கண்ணன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் கேட்பது சிறப்பு. லலிதா சஹஸ்ரநாமம்னு சொல்கிற மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் தினமும் கேட்டுகிட்டே இருந்தாலே உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் சிறப்பாக இருக்கும். இதில் வந்து என்ன சொன்னால், அது இரவு நேரம் தூங்கும்போது காலையிலே தூங்கி எந்த உடனே ராமாயணம் சம்மந்தப்பட்ட ஒரு ரிங்டோன் வச்சிங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே வந்து புதன் பகவான் சம்மந்தப்பட்ட அமைப்பு அம்சத்தில் தான் வருது, சரிங்களா. ஏன்னா எனக்கு வந்து கிம்ஸுக்கான காரணம், நான் திரும்ப என்ன செய்யணும் அதான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ராமாயணம் இரவு படுக்கும்போது ஒரு ராமாயணம் எபிசோடு பார்த்துட்டு பாருங்க, காலையில் தூங்கி எழுந்தவொடனே மகாபாரதம் வந்து ஒரு எபிசோடு பாருங்க, அல்லது இந்த ராமாயணம் மகாபாரதம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ரிங்டோன் நீங்கள் செல்ஃபோனில் வைக்கிறது. அதே சமயத்தில் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து தினமும் உங்கள் வீட்டில் வந்து ஒழிக்க விட்டுட்டே இருங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து புதன் பகவான் அப்படிங்கிறது இலையன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெத்தலையை வந்து நீங்கள் உங்கள் கூடவே நீங்கள் வந்து வச்சிங்கன்னா, கூட கொண்டு போகும்போது எங்கே போனாலும் சரி ஒரு வெத்தலை செல்ஃபோனில் ப்ரோஃபைலில் பின்னால் வச்சிங்கனாலே போதும், சிறப்பாக இருக்கும். நாட்டு வெத்தலையாக பார்த்து வைக்கணும். அதே சமயத்தில் புதன் பகவான் வந்து 6, 8 சம்மந்தப்பட்டார். அதே வெத்தலையை வந்து 2, 3 பிச்சு, சரிங்களா, ஒரு 4, 5 டேமேஜ் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அதே புதன் பகவான் வந்து 12ஆம் இடம் மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, அந்த கரணாதனை நம்ம எப்படி கேட்கலாம்னா, கரணம் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை வந்து நீங்கள் விரயம் பண்ணுறீங்க, விரயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட வச்சுக்கிங்க அப்படின்னா, விரயத்துக்கு விரயமாச்சு, கரணாதன் இயக்கிறதுக்கு மாதிரி நீங்கள் பாக்கெட்டில் வச்சா சிறப்பாக இருக்கும். கரணாதன் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வெத்தலையை வந்து நீங்கள் வந்து சேதாரம் பண்ணாமல் முழுசாக அவங்க கூடவே வச்சுக்கோங்க. இறைவனுக்கு வந்து அடிக்கடி வெத்தலை மாலை போட்டு வழிபாடு செய்யுங்க. இப்படி எல்லாம் தொடர்ச்சி செய்யும்போது கரணம் சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார். அப்போ ஒரு கரணநாதன் இருக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் வந்து கரணநாதன் வந்து 6, 8 சம்மந்தப்பட்டாச்சுன்னா அந்த பொருளை வந்து டேமேஜ் பண்ணணும். 6, 8னாலே வெட்டு குத்து உடைக்கிறது தான். டேமேஜ் பண்ணி அதை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. விரயமாக பண்ணுற அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா 12ஆம் சம்மந்தப்பட்ட விரயம் பண்ணுங்க. யோகமாக இருந்தால் அந்த பொருளை டேமேஜ் இல்லாமல் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இப்படி தொடர்ச்சியாக அன்றாடம் வாழ்க்கையில் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கரணநாதன் வந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார். கரணநாதன் இயங்க ஆரம்பிக்கும்போது என்னாகுன்னா வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடையிறது நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மிகப்பெரிய உச்சத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து கரணநாதன் வந்து அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. எந்த விஷயமா இருந்தாலும் சரி. சரி, என்னடா நீ தினமும் கரணநாதனை பற்றியே போட்டுட்டு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நான் டெய்லி ஒவ்வொரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த விஷயத்தை வந்து இன்னும் எளிமையாக சொன்னால் நல்லா இருக்குமே, உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குமே அப்படிங்கிறக்காக தான் இதை யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னும் எளிமையாக என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி என் தாய் முத்தாரம் எனக்கு வந்து அந்த அறிவை ஞானத்தை கொடுத்தால் மறுபடியும் இதே மாதிரி இன்னும் எளிமையாக சொல்கிறதுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ தருவேன், சரிங்களா. அப்போ எளிமையாக சொல்லணும், செலவு இல்லாமல் சொல்லணும். உங்களுக்கு வந்து அன்னாடும் செய்கிற வாழ்க்கையில் செய்கிற விஷயத்தை வந்து அப்படி போகிற போக்கில் அப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது மூலமாக நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கொடுக்க நினச்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த பரிகாரங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க, நல்ல மாற்றங்கள் இருக்கும். நிறைய நண்பர்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குற நண்பர்களுக்கும் நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாமல் பார்க்குற நண்பர்களுக்கும் நன்றி. ஏன் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து என்னுடைய சேனலை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வருது பார்த்தீங்களா, அந்த ஆசைக்காகவே நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன், சரிங்களா. நீங்கள் எப்படி பார்த்தாலுமே எனக்கு சந்தோஷம்தான். சரி, இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனல் நிறைய போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.